ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்ம பார்க்க போற ஒரு வேத சத்தியம் என்னன்னாக்கா, மாம்ச பலவீனத்திற்காக இயேசு சிலுவையிலே என்ன பண்ணாரா? இயேசு சிலுவையிலே மரித்தார். எதற்காக என்றால் நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில என்ன பண்ணாரு? மரித்தார். பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்கிறதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதற்காக, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறதற்காக இயேசு உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எபேசியர்ல பவுல் எழுதும்போது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, சிலுவையில அவர் மரித்ததினாலே நமக்கு சாபங்களிலிருந்து விடுதலை கிடைக்குது இல்லையா? சாபத்திலிருந்து இப்படி நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பையும் விடுதலையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், சிலுவையின் மூலமாய் என்ன எதை நமக்கு கொடுத்தார் என்ற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னன்னாக்கா, மாம்ச பலவீனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நம்ம சத்தமாக வாசிக்கலாம். முன்னால இருக்கிறவங்க என்ன வாசிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பேய்த்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இந்த வேத பகுதியில பவுல் கிறிஸ்துவினுடையவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர் எழுதுகிறார். நாம் எல்லாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்றோம் இல்லையா? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் கிறிஸ்துவின் பிள்ளை, இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், இயேசு எனக்கு விடுதலை தந்திருக்கிறார் சொல்றோம். அப்படியானால் கிறிஸ்துவினுடையவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், கிறிஸ்து எப்படி நமக்காக சிலுவையிலே அவர் அறையப்பட்டு அவருடைய மாம்சம், அவருடைய சரீரம் சிலுவையிலே அறையப்பட்டதோ அதே போல கிறிஸ்துவினுடையவர்களும் தங்கள் மாம்சத்தையும் அந்த மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளையும் அவர்கள் எங்க அறைந்திருக்கிறார்களா? அப்படியானால் இந்த லென்த் காலத்துல நம்ம ஆண்டவருடைய சிலுவையை குறித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டதா, அறையப்பட்டு இருக்கிறதா, அறையப்பட்டு விட்டதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் இன்றைக்கு நிறைய பேர் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக தான் இருக்கிறார் இல்லையா? கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, இன்னமும் நீங்க எப்படி இருக்கிறீங்க? மாம்சத்தின்படி தான் பிழைக்கிறீங்க, மாம்சத்தின்படி தான் வாழறீங்க. உங்களுக்குள்ள பலவிதமான கொரிந்து சபை அழைக்கப்பட்ட சபை, பரிசுத்தமாக்கப்பட்ட சபை என்றெல்லாம் குறிக்கப்பட்டாலும் கொரிந்து சபை மாம்சத்துக்குரிய காரியங்கள் அதிகம் நிறைந்த ஒரு சபையா இருந்தது. அவங்களுக்குள்ள விபச்சாரங்கள் இருந்தது, அவங்களுக்குள்ள மன்னிக்காத சுவாபங்கள் இருந்தது. இதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள் இல்லையா? ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு காரியத்தை பவுல் சுட்டி காட்டுறத பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே வழக்காடுகிறீர்கள், உங்களுக்குள்ளே வழக்காடுகிறதுனால நீங்க பரிசுத்தவான்களிடத்துல போய் அதை தீர்த்து கொள்ளாமல் உலக மக்களிடத்துல போய் வழக்குகளை என்ன பண்றீங்க? தீர்க்க போகிறீர்கள். ஆகவே ஒரு உலகத்துக்குரிய மக்கள், ரட்சிக்கப்படாத மக்கள் எப்படி காரியங்களை செய்கிறார்களோ அதே போல மாம்சத்துக்குரிய காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். ஆகவே நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் நடக்கிறீர்கள் என்று அவங்க சொல்றாரு. அப்போ இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் இன்னமும் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளணும். அடுத்தது நமக்குள்ளே என்னென்ன மாம்சத்துக்குரிய காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து அதிலிருந்து நாம் விடுதலை அடைந்தால்தான் நாம் பண்ற இந்த ஜபம்லாம் என்ன நடக்கும்? நன்றாக பலனுள்ளதா இருக்கும். இத கலாத்தியர்ல வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, 16ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாமா?
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நமக்குள்ளேயே இந்த காரியங்கள் இருக்கிறது, மற்றவங்க கிட்ட இருக்கிறது இல்ல. நமக்குள்ள என்ன இருக்குதா, நமக்குள்ள மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குதா, விரோதமாய் இருக்கிறது. ஏன்னு சொன்னா ஆவிக்கேற்றபடி நாம் நடக்காத போது, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களுக்கு அது விரோதமாய் இருக்கிறது. ஆகவே அங்க பவுல் என்ன சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். ஆவிக்குரியவங்களா என்ன பண்ணணும், நடந்து கொள்ளணும். மாம்சத்துக்குரியவர்களா என்ன பண்ணக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அப்படிதான் நான் சொல்லுகிறது என்றால், மாம்சத்துக்குரிய இச்சைகளுக்கு நீங்கள் இணங்கி போக கூடாது. மாம்சத்துல நிறைய இச்சைகள் இருக்கும். மாம்ச இச்சைகள் வாஸ்தவம் இல்லையா, மாம்சத்துக்குரிய இச்சைகள் நிறைய இருக்கும். நிறைய மாம்சம் நாம் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது என்றால், ஆவிக்குரிய காரியங்களை நாம் செய்யக்கூடாதபடிக்கு மாம்சத்துக்குரிய காரியங்கள் நம்மை பிடித்து இழுக்கும். இப்போ பவுல் சொல்ற ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்துல அவர் சொல்லும் பொழுது, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய விருப்பம், அது ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் வேதத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நன்மை செய்யுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்கிறவர்களாய் இருங்கள் என்றார். அப்போ அந்த நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கிறது. ஆனா நாம் விரும்புகிற நன்மையை செய்யாம நாம் விரும்பாத தீமையை தான் அதிகமா என்ன பண்றோமா, செய்யறோம். அந்த 7வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நாம் பவுலே சொல்றாரு, நாம் விரும்புகிற நன்மையை செய்யாம நாம் விரும்பாத தீமையை தான் செய்யற ஒரு ஊழியக்காரராக அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். அவரே அதை சொல்லும் பொழுது நமக்கு கூட இது பொருந்தும். நாம கூட அப்படிதான் இருக்கிறோம். நம்ம விரும்புகிற நன்மையை என்ன பண்றது இல்ல, செய்யறதில்ல. சண்டை போடக்கூடாதுன்னு தான் விரும்புறோம், நாங்க சண்டை போடக்கூடாதுன்னு தான் விரும்புறோம். ஆனா சண்டை போடக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது சண்டை தான் போடுறோம், விடாம சண்டை போடுறோம், அது கூட இல்லையா. அப்படியானால் நமக்குள்ள என்ன செயல்படுகிறது, மாம்சம் செயல்படுகிறது. அதனால்தான் நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்ன்ற ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு நம்ம வந்தோம்னாக்கா 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்கு பவுல் இந்த மாம்சத்தை குறித்து அதிகமாக எழுதுகிறார். பாருங்க, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து, இப்ப நம்ம எல்லாம் யாருக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்போ பாவ உலகத்திலே வாழுகிற, இல்லை என்றால் இயேசுவையே அறியாமல் வாழ்கிறவர்களுக்கு, ஒரு இயேசுவை விசுவாசியாமல் வாழ்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது என்று யோவான் 3ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாங்க, எழுதி இருக்கிறாங்க. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவ அறிந்த பிறகும், இயேசுவின் பிள்ளையா மாறின பிறகும் ஆவிக்கேற்றபடி நடக்காம மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்தா அங்கு ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை உண்டு. ஆவிக்கேற்றபடி நடந்தால் தண்டனை இல்லை, மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்தால் தண்டனை உண்டு. அப்போ ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, இயேசுவை அறிந்த பிள்ளை மிக கவனமாக தன் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். நான் நடக்கிறது ஆவிக்குரிய நடையா மாம்சத்துக்குரிய நடையா என்பதை ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீங்க யோசித்து பார்த்து தான் செய்யணும். நீங்க பேசுகிறது, நீங்க செயல்படுகிறது எல்லாமே இது மாம்சமா இல்ல ஆவியா அப்படின்றத ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். கவனமா இருக்கணும். கவனமா இல்லைன்னு சொன்னாக்கா நமக்கு ஒரு ஆக்கினை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
4ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:4. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றிய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவனும் சமாதானம். 8ஆம் வசனம் வாசிங்க. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் யாருக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள்? ஒருவேளை நீ மாம்சத்துக்கு உட்பட்டவளா இருந்து நீ செய்கிற உலக காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஒருவேளை உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது வேண்டுமானாலும் பரவாயில்லைன்னு சொல்லலாம், பரவாயில்ல அப்படின்னு தெரியலாம், உன்னை மெச்சிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. தேவனுக்கு நாம் பிரியமா இருக்கணும்னா நாம மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரா? வாசமாய் இருக்கிறார். நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் மிக தெளிவாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. மாம்சத்துக்குரிய சுவாபங்கள், மாம்சத்துக்குரிய இச்சைகள், மாம்சத்துக்குரிய ஆசைகள் எதற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடம் கொடுக்க கூடாது. எனவேதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய மாம்ச இச்சைகளிலிருந்து நம்மை விடுதலை பண்ணுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்ச சரீரத்தை அவர் சிலுவையில என்ன பண்ணாரு? அறைந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கு சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மாம்சம் பலவீனம் உள்ளது. அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலமில்லை உள்ளது என்றார். ஏனென்றால் ஏன் இந்த ஜபங்கள், ஏன் இப்படிப்பட்ட ஜபங்கள்? கூடி ஜபிக்கிறோம், தனிமையில ஜெபிக்கிறோம். ஜபம் ரொம்ப முக்கியப்படுத்தப்படுகிறது. சபைகளிலே ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய சபைகளிலே முழியிறவு ஜபம் வச்சா நிறைய பேர் வரதில்லை. எத்தனை பேர் போறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு ஜப குறிப்பு ஜபம் பண்ணோம். எழுப்புதல் சபையில வரணும். எழுப்புதல் சபையில வரணும்னா அது யாரோ ஒருத்தர் மூலமா வராது, நம்ம எல்லார் மூலமாக தான் வரணும், இல்லையா? எழுப்புதல் நம் சபைகளிலே வரணும்னாக்கா நாம ஜெபிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்போ நம்ம சபைகள்ல வைக்கிற ஜபங்களுக்கு, பெண்கள் ஜபங்களுக்கு இன்னைக்கு வர மாதிரி அதே உற்சாகத்தோடு ஒவ்வொரு பெண்கள் ஜபங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? வரணும், கலந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, சபையில எந்த ஜபம் வச்சாலும் அது உங்க மேல விழுந்த கடமை. சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. பவுல் சொல்றது போல ஜெபிக்கிறதோ நம்முடைய கடமை. யாரோ 2 பேர் போய் ஜெபிக்கட்டும், யாராவது வீட்டுல வேலை இல்லாதவங்க போய் ஜெபிக்கட்டும், வயசானவங்க போய் ஜெபிக்கட்டும், இல்லையா? அவங்க எல்லாம் போய் ஜெபிக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு எப்படி இந்த 40 நாள் ஜெபத்திற்கு நீங்கள் இது பொறுப்பு என்று வருகிறீர்களோ, அதே போல ஒவ்வொரு ஜெபத்திலும் கலந்து கொள்ளணும். ஏன் சொன்னா, நீங்க அந்த ஜெபங்கள் பண்ணாமல் போய்விட்டால் ஆண்டவருக்கு நஷ்டம் ஆயிடும். நான் சொல்ல வரல. ஆண்டவர் நீங்க ஜெபிக்காவிட்டால் வேறு யாரையாவது ஜெபிக்க வைத்து விடுவார். எஸ்தருக்கு அதான சொல்லப்பட்டது. நீ இன்னைக்கு ஜெபிக்காவிட்டால, நீ இன்னைக்கு எழுதி செயல்படாவிட்டா வேறு வழியா யூதருக்கு ரட்சிப்பு வரும். வேறு யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்ற, இல்லையா? அப்போ நீ ஜெபிக்காவிட்டால் என்ன நடக்கும்னா, உன்னுடைய மாம்சம் உன்னை மேற்கொள்ளும். உன்னுடைய மாம்சம் உன்னை மேற்கொள்ளும். ஆவியிலே நடக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆவிக்குரியவர்களாய் நடக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஜெபிக்காமல் போவீர்களானால், இந்த ஒரு ஜெபம் மாத்திரம் நான் சொல்லல, தனி ஜெபம் அவசியம். அடுத்தது குடும்ப ஜெபம் அவசியம். நாங்க எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணி தான் வீட்டு வேலை எப்ப செய்யறது? அதை நடுவுல தான் செய்யணும். ஒருவேளை ஒரு நேரம் ஜெபம் பண்ண தவறிட்டாலும் அடுத்தது விழிச்சுக்கணும். விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. எப்படி என்ன சொல்றாரு? நீங்கள் சோதனைக்கு ஜெபிக்க கூடாதபடி சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும்.
எல்லா சூழ்நிலைகளை தாண்டி தான் பெண்களாகிய நாம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்ற, சீடர்களுக்கு தூங்குறதே வேலையா போயிடுச்சு இல்ல. ஆண்டவர் ஜெபம் பண்றாரு, எங்க ஏசப்பா ஜெபம் பண்றாரு, அதனால நாங்க ஜெபம் பண்ணலன்னா பரவாயில்ல. அது போலதான் இங்க இருக்கிற ஊழியர்கள் ஜெபம் பண்றாங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் ஜெபம் பண்றாங்க, நம்ம போல நான் என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த ஜெபங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், உங்களை மறுரூபப்படுத்தும். அதனாலதான் இந்த ஜெபம் மாத்திரம் முக்கியன்றது நினைக்காதீங்க. சபைகள்ல எந்த ஜெபம் வச்சாலும், மொழியரவு ஜெபம் வச்சாலும், உபவாச ஜெபம் வச்சாலும், பெண்கள் ஜெபம் வச்சாலும், அது வாரம் நடந்தாலும், அது தினம் நடந்தா கூட அந்த ஜெபத்துல கலந்து கொள்வதற்கு நாம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டீங்கன்னு வச்சீங்களேன், நீங்க ஆவிக்குரியவங்களா நடக்க விடாதபடிக்கு உங்க மாம்சம் உங்களை என்ன பண்ணும்? மேற்கொள்ளும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஆவி உற்சாகம் உள்ளதுதான். சொல்லுங்க, என் ஆவி உற்சாகமா தான் இருக்குது. என் ஆவி எப்படி இருக்குது? உற்சாகமா தான் இருக்குது. ஆனா என்னுடைய மாம்சம் தான் என்னதுங்க? அப்படியே தூக்கம் வருது, அப்படியே சோர்வா இருக்குது, படுத்துக்கலாமான்னு இருக்குது, உட்காந்துக்கலாமான்னு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு அதுதான் ஜெபம் பண்ணணும். மாம்ச பலவீனத்தை நீக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நீங்க இப்படி ஜெபம் பண்றது போலவே எப்பொழுதும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த மாம்ச பலவீனத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். குறிப்பா பாத்தீங்கன்னா வசனத்திலேயே எழுதி வச்சிருக்குது. என்னன்னு எழுதி வச்சிருக்குது? என்னன்னு எழுதி வச்சிருக்குது? சொல்லுங்க, என்ன எழுதி வச்சிருக்குது? நம்மளை பத்தி எழுதி வச்சிருக்குது. வாசிக்கலாமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அந்தபடி புருஷர்களே மனைவியானவர் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால், என்னங்க பாத்தியாக்கா பத்தியாக்கா, ஆண்டவரே சொல்லிட்டு பேதுருவே எழுதிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு நம்மளை பத்தி. நீங்க என்னத்துக்கு அந்த பலவீனத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பலவீன பாண்டமா இருக்கிறோம் தான், ஆனா நம்மள பலவீன பாண்டமா இல்ல, நம்மள மண்ணுல செய்யல. ஆண்டவர் எதுல செஞ்சிருக்காரு? எலும்புல செஞ்சிருக்காரு. எலும்பு மண்ணை விட ரொம்ப பலவீனமானதா? ஸ்ட்ராங்கானது. ஆனா நம்மளை குறித்துதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. பெண் மனைவியானவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறார்? பலவீன பாண்டமா இருக்கிறார். ஆகவே நாம ரொம்ப ஞானமா வாழுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல புருஷர்களுக்கு ஒரு அட்வைஸ். ஆனா நமக்கு என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் என்றால், எப்பொழுதுமே நம்முடைய பலவீனத்தை குறிச்சே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால பவுல் சொல்றார், நான் என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல், எனக்கு பலவீனத்தையே சாக்கு சொல்லாம, நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான், அவர் எனக்கு தந்த பலத்தை குறித்து தான் நான் என்ன பண்ணுவேன்? அப்போ நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. நாம் நம்முடைய பலவீனத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய் வாழணும். அதுவும் மாம்ச பலவீனம் என்பது ரொம்ப நம்மை ஆக்கினைக்குள்ளாக கொண்டு போய்விடும், இல்லை என்றால் பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். ஆகவே இந்த மாம்ச பலவீனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அதனால நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு காரணமே பெண்கள் தான். என்னதுங்க? பெண்கள் தான். இந்த மாம்ச பலவீனம் உள்ள வரத்துக்கே பாவம் உள்ள வரத்துக்கே காரணம் இந்த பெண்ணினுடைய பலவீனம் இல்லையா? மாம்ச இச்சை என்று வேதத்துல வாசிக்கிறோம். மாம்சம் இச்சிக்கிறது. இப்ப வாசம் இல்லையா கலாத்தியர்ல, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. மாம்சம் இச்சிக்கிறது. மாம்ச இச்சை. நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆனா நீங்க ஜெபித்த ஒன்றையும் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. ஏன் ஜெபித்த ஒன்று பெற்றுக்கொள்ளலன்னா, உங்க மாம்ச இச்சைகளினால் அல்லவா. நீங்க உங்க சொந்த இச்சைகள், உங்க ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளணும்னு நீங்க ஜெபம் பண்றீங்க. கடவுளுடைய சித்தப்படி சித்த நிறைவேறணும் நீங்க என்ன பண்றதில்ல? ஜெபம் பண்றதில்ல. அதனால நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. நிறைய ஜெபங்கள் வீணா போயிடுச்சு, வேஸ்டா போயிடுச்சு, நிறைவேறாம போயிடுச்சு. இதற்கு காரணம் ஏசப்பா என்னை நேசிக்கல அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஏசப்பா நம்மள நேசிக்காததுனால அல்ல,
நாம நம்ம சொந்த விருப்பங்களை, நம்ம சொந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளணும்னு விரும்புறோம். அப்போ இந்த மாம்ச இச்சைகள் தான், மாம்சத்தின் காரியங்கள் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம். என் பிரச்சனைக்கு எங்க வீட்டுக்காரர் தான் காரணம், என் பிரச்சனைக்கு என் பிள்ளைங்க தான் காரணம், என் பிரச்சனைக்கு இங்க இருக்கிறாங்களே இந்த அம்மா அவங்க தான் காரணம், நான் சபைக்கு வர்றதுக்கு காரணம் இந்த அம்மா தான், நான் ஜபத்துக்கு வர்றதுக்கு காரணம் அந்த சகோதரி தான் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா தப்பு. நீங்க வராததுக்கு காரணம் உங்க மாம்சத்தின் காரியங்கள், உங்க மாம்சத்துல கசப்புகள், உங்க மாம்சத்துல விரோதங்கள், உங்க மாம்சத்துல வைராக்கியங்கள். கலாத்தியர்ல பட்டியல் எடுக்கிறாரு இல்லையா, மாம்சத்தின் கிரியைகள். அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் உங்களால ஜபத்துக்கு வர முடியறது இல்ல, உங்களால மற்ற சகோதரிகளோடு இணைந்து போக முடியல. ஆனா பிரச்சனைய வேற திசை திருப்புறோம், அவங்கதான் காரணம் இவங்கதான் காரணம்னு. இப்போ உலகத்துல இந்த பாவம் வந்ததுக்கே முதல் காரணம் யாருங்க? ஏவாள். அவ எதனால அவள் காரணமாகிறாள்? அவளுடைய இச்சை. அந்த சாத்தான் சொல்றான், இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்குது, இது பாரு இந்த பழத்தன் போது அவ பார்க்கும் பொழுது பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கிறதுக்கு என்னவா இச்சிக்கிறதுக்கு. வாசிங்க அந்த வசனத்துல, ஆதியாகமம் 3 இச்சிக்கப்படத்தக்க. அப்பொழுது அந்த ஸ்திரீயானவர், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா. இதுவரைக்கும் அவளுக்கு அது ஆண்டவர் சொல்லிட்டாரு தொடக்கூடாது தொடக்கூடாதுன்னு அப்படிதான் அவ பார்த்தா. ஆனா இந்த சாத்தான் சொன்ன பிறகு அவளுக்குள்ள ஒரு மாம்சத்தை சாத்தா என்ன பண்ணிட்டான், மாம்சத்தை தூண்டி விட்டான். சாத்தா எப்பொழுதுமே மாம்சத்தை என்ன பண்ணுவான், தூண்டி விடுவான். அதனாலதான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன். எத்தனை பேர் உபவாசம் போட்டு வந்தீங்க? மாம்சத்துல சில காரியங்களை அவன் தூண்டி விடுகிறதுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. பாருங்க, ஏவாள் இடம் கொடுத்தா. ஏவாள் அந்த இடம் கொடுத்ததுனால இதுவரைக்கும் அந்த விருட்சம் கடவுளால நிராகரிக்கப்பட்டது, அதை பார்க்க கூட கூடாது அப்படின்ற இருந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறிடுச்சு. இப்ப அதை பாக்குறா, ருசிக்கிறதுக்கு இன்பமா இருக்கும், பார்வைக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, அழகா இருக்குது. அதுக்கப்புறமா சாப்பிடணும்னு ஆசை வருது. பார்க்கும் போதே எப்படி இருக்குது, சாப்பிடணும், பார்க்கும் போதே சாப்பிடணும், பார்க்கும் போதே அதை பெற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாம் பெண்களாகி நம்ம ஏதாவது ஒரு பசாருக்கு போனோம்னாக்கா எல்லா கடையும் எங்கதான் இருக்கும், புடவை கடையில தான் இருக்கும். பார்க்கும் போதே அந்த புடவை எப்படி இருக்குது, அழகா இருக்குது, அதை வாங்கணும் போல இருக்குது. அதனால பார்க்கும் போதே அந்த இச்சை தூண்டுகிற காரியங்கள். இந்த வழியாதான் அன்றைக்கு பாவம் உலகத்துக்குள்ள வந்துச்சு. அதுவும் ஒரு பெண்ணின் மூலமாக வந்துருச்சு. அப்போ பெண்ணு எலும்புல உருவாக்கப்பட்ட ஏவாளா இருந்தாலும் அவளுக்குள்ள என்ன இருந்தது, மாம்ச பலவீனம். அவளுக்குள்ள என்ன இருந்ததுங்க, மாம்ச பலவீனம். அதை சாப்பிட்டு பார்க்கணும், அது அழகா இருக்குது, நல்லா இருக்கும் போல இருக்குது, வாய் ஊறுது. ஊருக்கா ஜாடியை திறந்தாலுமே என்ன வரும், வாய் ஊறுது. அது மாதிரி அவளுக்கு மாம்ச பலவீனம் மேற்கொண்டு விட்டது. ஆகவேதான் இன்றைக்கு பாவம் உலகத்துக்குள்ள வந்துடுச்சு. ஆகவே பெண்களாகிய நாம் நமது பலவீனங்களை முற்றிலுமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை விசுவாசித்து அவர் மூலமா இந்த மாம்ச பலவீனத்திலிருந்து நாம் என்ன பண்ணனா விடுதலை பெற்றுக்கணும். சரி, நம்ம வாழ்க்கையில என்னென்ன பலவீனங்கள், ஒரு சில பலவீனங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சில பெண்கள் ஏவாளை போலவே தங்களுடைய பலவீனத்தினாலே, தங்களுடைய மாம்ச பலவீனத்தினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. அந்த பெண்களை குறித்து நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படிப்பட்ட பாவங்கள், அப்படிப்பட்ட பலவீனங்கள் நம்முடைய மாம்சத்தில் இருக்குமானால் அதை நாம் முற்றிலுமாக ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். முதலாவது பலவீனம் என்னவென்றால், ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிறவைகளை விட்டுவிட மனதில்லை. முதலாவது பலவீனம் பெண்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னாக்கா, ஆண்டவர் மகளே இது வேணாம்,
அங்க போகாத. அப்படித்தானே ஏவாள் கிட்ட கூட சொன்னாரு, இதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, ருசிக்க கூடாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருப்பது கிடையாது. சில நேரத்துல அதை தொடாதன தான் நம்ம என்ன பண்ணுவோம், தொட்டு பார்ப்போம். அது பிசாசுனுடைய ஒரு தூண்டுதல். நீ அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னா தான் என்ன பண்ணுவான், போய் தான் பார்க்கலாமாங்க அப்படின்னு நினைப்பான். இதுதாங்க மாம்ச பலவீனம். உன்னை ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா அதை என்ன பண்ணணும், நான் ஏன் வேணான்னு சொல்றாரு, எதுக்கு வேணான்னு சொல்றாங்க, அது ஒரு கியூரியாசிட்டி. அதை நம்ம கட்டாயம் என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் வருது. இது ஒரு மாம்ச பலவீனம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சாங்க. சில நேரங்கள்ல உங்கள் வீடுகள்ல கூட புருஷர்கள் சொல்லுவாங்க, இதை வேணாமா, இதை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது, நான் செஞ்சுதானே பாக்குறேன் அப்படின்னும் போது சில பிரச்சனைகளுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், மாட்டிக்கணும். ஏவாள் அப்படிதான், செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு, ஆனா ஏன் செய்யக்கூடாது, சாத்தான் சொல்றான், ஏன் சொன்னாரு, ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு, அதுதானே செஞ்சுதான் பார்க்கலாமே, சாப்பிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு சாப்பிட போய் முற்றிலுமாக ஆவிக்குரிய சூழ்நிலையை அவள் இழந்து போனார். நிறைய பெண்களுக்கு இதுதான் பிரச்சனை. ஏதாவது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, அது ஆண்டவர் சொன்னாலும் சரி, அது ஊழியக்காரர் சொன்னாலும் சரி, அது ஆத்துக்காரர் சொன்னாலும் சரி, அதை என்ன பண்றது, செஞ்சுதான் பார்க்கலாமே. சில பிள்ளைங்க கூட பெற்றோர்கள் சொன்னாலும் கூட நாம செஞ்சா என்னன்னு நம்ம நினைக்கிறோம். அது எவ்வளவு பெரிய பின்னடைவு, அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்றதை நம்ம மறந்துடுறோம். இதற்கு உதாரணமா வேதத்துல ஒரு சகோதரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவே அந்த சகோதரியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஹிஸ்டரி நமக்கு தெரியும் இல்லையா? அதனால அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து அவன் என்று சொல்வது லோத்தின் மனைவி. லோத்து ஆபிரகாமோடு கானானுக்கு பயணம் செய்ய புறப்பட்டவன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவனோடு கூட லோத்து, ஆபிரகாமின் சகோதரனாகிய மகன் லோத்து என்ன பண்ணாரு, அவனோடு பிரயாணப்பட்டான். நீங்க 13ஆம் அதிகாரம் வரைக்கும் லோத்துவை குறித்து நம்ம வாசிக்கும் போது அவனுக்கு திருமணமானது போல அங்கு ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஒருவேளை இந்த லோத்தின் மனைவி எங்கிருந்து அவன் திருமணம் பண்ணனான்னு எனக்கு தெரியல. அவன் 13ஆம் அதிகாரத்திலே சோதம் என்கிற அந்த இடத்துக்கு அவன் போயிடலாம். அந்த இடம் ரொம்ப பச்சை பசேல் இருக்குது. ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்த போது நம்ம பிரிஞ்சு போயிடலான்னு பிரியும் போது முதலாவது லோத்து ஒரு செழிப்பான இடத்தை, அந்த சோதம் குமார பகுதியை அவன் தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு அவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அப்படி போகும்போது அவன் மனைவியோட போனான் அப்படின்லாம் இல்லை. அவனுடைய மேய்ப்பர்கள் மந்தை இருந்தது. ஆனா அவனுடைய மனைவி எந்த பின்னணி என்று அது எழுதப்படவில்லை. ஆனால் அவனுடைய மனைவியை குறித்து சோதம் குமாரா பட்டணத்துல பயங்கரமான பாவ சூழல் ஏற்பட்ட போது அங்குதான் அவனுடைய மனைவியை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் அங்கு எழுதப்படுகிறது. ஆகவே அவள் எந்த ஒரு நம்பிக்கை உடையவள், அவள் எப்படிப்பட்டவள் என்று தெரியாது. ஆனால் அவளுடைய புருஷன் தேவனுடைய பிள்ளையாகிய ஆபிரகாமுடைய, விசுவாசிக்கிற ஆபிரகாமுடைய உறவினன். அப்படிதானே, அவனோடு இருந்தவன், அவனுடைய விசுவாசத்தை கண்டவன், அவன் பலிபீடம் கட்டி தொழுது கொண்ட போதெல்லாம் தொழுது கொண்டவன், ஆண்டவரை அறிந்தவன். அதிகமா சொல்ல வேண்டும்னாக்கா ஆண்டவரை அறிந்தவன், யார் என்று தெரிந்தவன். ஆனால் அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை. அவன் போன இடம் ஒரு செழிப்பை தேடி போனான். ஆனால் அங்கு பயங்கரமான பாவம். நிறைய நேரம் இது நல்லா இருக்குதுன்னு போவோம், அங்க நிறைய பிரச்சனைகள், அங்க நிறைய பிரச்சனைகள். நமக்கு நல்லா இருக்கும், ஆண்டவர் சொல்வாரு நீ போவாதன்னு சொன்னாலும் கூட ஒரு கட்டத்துல அந்த சோதம் குமாராவை அழிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு அந்த மலைக்கு ஓடி போன்றாரு. அவன் என்ன சொல்றான், இல்ல இந்த பக்கத்துல இருக்கிற சோபார்ன்ற இடத்துக்கு நான் போயிடுறேன். பாருங்க, அவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா
எப்பொழுதுமே அவனா முடிவு பண்றது. அது வந்து மாம்சம் எடுக்கிற முடிவுகள். சில நேரங்களில் நம்ம மாம்சத்துல முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த முடிவுகளின் முடிவு என்னவா இருக்குன்னா பிரச்சனையா தான் இருக்கும். அதனால நம்ம மாம்சத்துல முடிவு எடுக்கக்கூடாது. ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவன் வாழ்க்கையில முடிவு எடுக்கிற வரை காத்திருக்கிறான். லோத்து பிரிஞ்சு போன பிறகு 13ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்போ கர்த்தர் சொல்றார், நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இந்த தேசத்துல எம்மட்டும் நடந்து திரி, அதையெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் முடிவு எடுக்கும் பொழுது அது மிகவும் ஆசீர்வாதமாக நமக்கு அமையும். ஆனா லோத்து அவன் மாம்சத்துல முடிவெடுக்கிறான். என்ன பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஏவாள் பார்த்தது போல பார்க்கறான், பார்க்கறதுக்கு செழிப்பா இருக்குது, அந்த இடத்துக்கு போகலான்னு போறான். அங்க பல விதமான பிரச்சனை. அந்த ஜனங்கள் ரொம்ப மோசமான பாவ வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த நடுவுல குடியிருக்கும் போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவனை குறித்து வாசிக்கிறோம். நாள்தோறும் அவன் இருதயத்தில் அவன் பாதிக்கப்பட்டான். ஏன்னாக்கா அந்த ஜனங்களுடைய காம விகார நடக்கையினால நாள்தோறும் என்ன பண்ணானா. அப்ப பாருங்க, மாம்சத்திலே முடிவுகள் எடுக்கும் பொழுது நாம் இருதயத்திலே பாதிக்கப்படுவோம். இங்க அவனுடைய மனைவியை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த மனைவி, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த சோதம் குமோரா பட்டணத்தை நான் அழிக்க போறேன், நீங்க அந்த மலைக்கு ஓடி போங்க. ஆனா போகும்போது ஒரு கண்டிஷன். எப்படி ஏவாளுக்கு கண்டிஷன் போட்டாரோ அதே போல லோத்துக்கு ஒரு லோத்துடைய குடும்பத்துக்கு ஒரு கண்டிஷன். என்னது? பின்னால திரும்பி பார்க்காத. பின்னால திரும்பி பார்க்காம இருந்தாலும் லோத்து அவங்க பிள்ளைங்க 2 பேரும் ஓடுறாங்க. அந்த வாலிப பிள்ளைங்க, அவங்களுக்கு கூட அந்த கியூரியாசிட்டி இல்லை திரும்பி பார்க்கணும்னு. ஆனா அங்க சோதோம் குமோரா பற்றி எரிகிறது, அக்கினி வானளவாக எழும்புகிறது. அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஒருவேளை என்ன ஆர்வமோ தெரியல, ஒருவேளை தான் விட்டுட்டு வந்த பொருட்களோ இல்லைன்னா ஐயோ இந்த நல்ல செழிப்பா சாப்பிட்டோமே, நல்லா இருந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமே, இல்லை என்னதான் நடக்குது பார்க்கலாம். பெண்களுக்கு அது ஒரு பலவீனம். நீங்க யாராவது ஏதாவது ஒண்ணு பேசாதன்னு சொன்னாக்கா அது பேசிதான் பார்க்கலாம். அதுதாங்க செய்யக்கூடாதுன்றத செய்யணும்னு நினைக்கிறதா நம்முடைய பலவீனம். அவ ஓடுகிறார். ஓடும் பொழுது ஒரே சத்தம், எல்லாரும் பயங்கர சத்தம் கேட்குது, ஓடிடுங்க, பின்னிட்டு பாராம ஓடிடுங்கன்றாங்க. வானத்துல இருந்து அக்கினி விழுகிறது, ஜனங்கையும் முறையா கத்துறாங்க. அந்த சத்தம் காதுல கேக்குது, லோத்துக்க கேக்குது, லோத்து பிள்ளைங்களுக்க கேக்குது. ஆனா அவங்க 2 பேரும், அவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, என்னால திரும்பிய பார்க்கல. ஆனா இவளுக்கு மாத்திரம் பயங்கரமான ஒரு மாம்சத்துல ஒரு எண்ணம், திரும்பி பார்க்கலாமே, என்னதான் அப்படி நடந்துற போகுது, நம்மள இவ்வளவு தூரம் காப்பாத்தின கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இப்பவும் காப்பாத்திடுவாருன்னு நினைச்சாலும் இன்னும் தெரியல. அவன் திரும்பி பார்க்கறா. திரும்பி பார்த்த உடனே அவள் உப்பு தூணானா. இன்னைக்கு வரைக்கும் அந்த உப்பு தூண் எங்க இருக்குதான், அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அதனாலதான் ஏசப்பா சொன்னாரு, லோத்தின் மனைவி என்ன பண்ணுங்க, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு பலவீனம் என்ன தெரியுமா, ஏவாளுக்குள்ள இருந்த பலவீனம் தான். தொடாத சாப்பிடாதன்றத சாப்பிட்டுதான் பார்க்கலாமே, அதே போல பின்னால திரும்ப பார்க்காத அப்படின்றத பின்னால்தான் திரும்பி பார்க்கலாமே, அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை, இதை செய்யாத மகளை, அங்க போகாத மகளை அப்படிலாம் உங்களை எச்சரித்தா நீங்க ஏன் போய் தான் பார்க்கலாமே, செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில கூட இவளை போன்ற ஒரு பரிதாபமான முடிவுகளுக்கு தான் நம்ம வரணும். ஏவாளுக்கு வந்த முடிவு பிரச்சனைகள், அதே போல லோத்து மனைவிக்கு வந்த ஒரு வாழ்க்கையின் முடிவு தான் நமக்கு என்ன பண்ணோம். அதனால்தான் இந்த மாம்ச பலவீனத்தை நம்ம மேற்கொள்ளணும். இந்த மாம்ச பலவீனத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், வேத வசனம் உங்களை எச்சரிக்கும் போது இதை செய்யக்கூடாது, இதை அங்க போகக்கூடாது, இப்படி பேசக்கூடாது அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு நாம் என்ன பண்ணலாம், கீழ்ப்படியாம போனோம்னா அது நம்முடைய மாம்ச பலவீனம். அந்த பலவீனத்தின் முடிவு மரணம், ஆக்கினை, தண்டனை. இன்னைக்கு லோத்தின் மனைவிக்கு ஒரு பெரிய தண்டனை, அவள் திருஷ்டாந்தமாய் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யக்கூடாது. பின்னிட்டு பார்த்து நாம் தேவனுக்காக விட்டதை திரும்பவும் செய்தால்
நம்முடைய மாம்சம் பலவீனத்திலே இருக்கிறது என்பதற்கு சிம்டம்ஸ். இப்ப டைபாய்டு வந்துச்சுன்றதுக்கு சிம்டம் என்ன? ஜுரம், நிறைய சிம்டம்ஸ் சொல்றாங்க இல்லையா? பசி எடுக்காது இல்லையா, வாமிட் வரும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அது போல இது ஒரு சிம்டம். பின் மாம்ச பலவீனத்து இருக்குது உங்களுக்குள்ளன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றதுக்கு மீறி செய்யறதெல்லாம் இது மாம்ச பலவீனத்தின் அடையாளம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். 2 பேதுரு 2. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாமல் இருக்கிறது அவர்களுக்கு நலமாயிருக்கும். பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. நாய் அது யாருக்கு ஒப்பிடப்படுறது? நாய்க்கு. நம்ம சும்மாவே எல்லாரும் நாயினும் அந்த நாய்க்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நாயை கூப்பிடுங்கன்றோம். யாருங்க? பயங்கர கோவம் வந்துச்சுன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து நாய் நாய்க்கு அந்த நாய் கக்கினதை கக்கிட்டு அப்புறமா ஐயோ அது நம்மளுக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு அது எவ்வளவு அருவருப்பா இருக்கும், அதை யோசித்து பார்க்கணும் இல்லையா? அந்த வசனம் சொல்லுது, உலகத்துல ஆண்டவருடைய நீதியின் காரியங்களை எல்லாம் நீங்க அறிந்த பின்னும் நீங்க அதை விட்டு என்ன பண்ணுறீங்களா? விலகி நீங்க அதை பின்னால போய் பின்மாற்றம் அடைந்து திரும்ப நீங்க விட்ட காரியங்களையே நீங்க செய்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். பாருங்க, நம்ம வாழ்க்கையில லோத்தின் மனைவி அப்படிதான் செஞ்சா. பின்னிட்டு பார்க்கிறது அந்த வாழ்க்கையில மிகுந்த ஆபத்தானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வேணான்னு சொல்றதை செய்யறது மாத்திரம் இல்ல, பின்வாங்கி போகிறதும் அது ஒரு விதத்துல மாம்ச பலவீனம். அடுத்தது பாருங்க, மிஞ்சின பேச்சுக்கள். என்னதுங்க? மிஞ்சின பேச்சுக்கள். அது வாயின் வார்த்தைகள். எத்தனையோ பிரசங்கத்துல பைபிள்ல எல்லாம் நம்ம வார்த்தைகளை குறித்து வாசித்து இருக்கிறோம். ஆனாலும் அதிகமாக பேசுவது, போதும் நிறுத்து என்று சொன்னாலும் பேசிக்கொண்டே இருக்கும். என்னதுங்க பிரச்சனை இருக்குமா? போதும் விடுமா, போதுமா, போய் வேலையை பாருமா. அது எப்படி விடுறது? போனா கூட என்ன பண்றது? அடுப்பாட்ட நின்றுன்னு பேசினே இருக்குது, அடுப்பின் நடுவில் நின்றுன்னு பேசினே இருக்குது. ஏமா நாங்க தான் அப்பவே விட்டுட்டோமே. இன்னைக்கு தொடர் சண்டைகள் ஏன் வருது தெரியுமா? சண்டை வருதுதான், ஆனா பேசாம விட்டுட்டாலுமே சண்டை என்ன ஆயிடும்? அமைதியாயிடும். ஆனா இந்த வீட்டு அம்மாவும் போய் கிச்சன்ல கத்தின்னு இருப்பாங்க, அந்த அம்மா புழக்கடையில போய் என்ன பண்ணுவாங்க? கத்திங்கனே இவளுகளுக்கெல்லாம் பாரு என்ன வருதோ தெரியலையே. உடனே இந்த அம்மா கிச்சன்ல ஓடுவாங்க, என்ன வருதுன்னு சொல்றா என்னன்னு. அம்மா நீ போமா, ஒன்னும் சொல்லலம்மா. நிறுத்துறதே கிடையாது. இது நம்முடைய பலவீனம். இந்த பலவீனம் நமக்குள்ள இருக்குதுன்றத நம்ம ஒத்துக்கணும். அதாவது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. போத நிறுத்து. கணவன் கிட்ட கூட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு சண்டை வரும், வராம போகாது. குடும்பம் சொன்னா சில பிரச்சனைகள் வரும். அப்போ கணவன்மார் நிறுத்திடுவாங்க. இந்த மனைவிமார் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கார் சேட்டை மாட்டிக்கின்னு என்ன பண்ணுவாரு? இவன் நிறுத்தவே மாட்டா, அதனால நான் போயின்னு இருக்கிறேன்னு போனாலும் மனைவிமார் என்ன பண்ண மாட்டாங்க? நாள் எப்படி பயந்து ஓடிட்டாரு பாரு அப்படின்னு அப்படிதான் பேசிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ பாருங்க, இது நம்முடைய பலவீனம். இதை குறித்து நான் வாசிக்கும் போது இத 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல 16-23 வரைக்கும் இருக்கிற பகுதியில ஒரு பெண், மீகாள் என்கிற பெண், அவள் யாருடைய மனைவினா? தாவீதுடைய மனைவி. அவ பாருங்க, தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவன் கொண்டு வருகிறான். அதை கொண்டு வரும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாள் உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டுல இருந்தது, இன்றைக்கு அதை எருசலேமுக்கு என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க, தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம்.
அப்போ அதற்கு முன்பாக அவன் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டு வருகிறான். அப்போ எல்லா பெண்களும் அதை பாக்குறாங்க, ராஜா ஆடுறாரு அப்படின்னு. நம்ம கூட அப்படித்தானே பாக்குறோம். சில நேரங்கள்ல ஒரு பெரிய ஊழியக்காரங்க டான்ஸ் ஆனா என்ன பண்றோம், பயங்கரமா பாக்குறோம் இல்லையா, நல்லா ஆடுறாங்க அப்படின்னு. அப்ப பாருங்க, நமக்கு ஒரு ஆசை அதெல்லாம் பார்க்கணும். அப்போ பெண்கள் நிறைய பேர் நின்று பாக்குறாங்க. உடனே உங்க மனைவிக்கு ஒரு பெரிய கோபம் மனசுக்குள்ள. ராஜா வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் என்ன சொல்றா, 16ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் பலகணிமணியால் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். சில நேரங்கள்ல நம்முடைய கணவன்மார வார்த்தையிலேயோ மற்ற காரியத்திலேயோ அவமதிக்க மாட்டோம். மனசுக்குள்ள அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா, ஆமா இது என்ன தெரியும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அவமதிக்கிறோம். இதுவும் ஒரு பலவீனம் தான். கணவன்மாரை நம்ம மதிக்கணும். என்ன இருந்தாலும் ஒரு கணவனை குடும்பத்துக்கு தலைவனாக வேதம் சொல்லுகிறது இல்லையா. கிறிஸ்து நமக்கு தலையாயிருக்கிறார், கணவன் தன் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அப்போ அந்த தலையாகி கணவனை, குடும்பத்துக்கு தலையாக தனக்கு தலையாக இருக்கிற கணவனை தலைதான் ஆர்டர் போடணும் இல்லையா. அப்போ தலை கணவன்னா நம்மலாம் என்னங்க, உடம்பு தான். நம்ம கிட்ட கை இருக்கலாம், நம்ம கிட்ட கால் இருக்கலாம், நம்ம கிட்ட வயிறு கூட நம்ம கிட்ட தான் இருக்குது, இருதயமா நம்ம கிட்ட தான் இருக்குது, எல்லா உறுப்பும் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஆனா தலையில என்ன இருக்குது, மூளை இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது. மூளை தான், தலை தான் நம்மளுக்கு கட்டளை இடணும். தலை தான் நமக்கு எல்லாவற்றிலும் நம்மளை வழி நடத்தணும். இல்ல இல்ல நீங்க அமைதியா இருங்க, நான் வழி நடத்தினேன், நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. அவருக்கு உதவி செய்யலாம், ஆனா நாம அவர்களை மதிக்கணும். அவங்களை அவமதிக்க கூடாது. இங்க இந்த பெண் அவமதிக்கிற இது பெண் மனைவிமார்களுக்கு குடும்பத்துல வருகிற ஒரு பலவீனம். இத அடிக்கடி சில நேரங்கள்ல கணவன் கிட்ட அன்பா இருக்கும் போது அதை செய்ய மாட்டோம். நீங்க தான் எல்லாம். ஆனா கணவன் நமக்கு உரிய காரியங்கள்ல ஏதாவது அவர் நம்மோடு ஒத்து போலன்னா உடனே என்ன நினைப்போம், சரி இந்த மனுஷனை கட்டிங்கன்னா மனசுக்குள்ளேயே அப்படி ஒரு கோபம் வரும். மனசுக்குள்ளேயே திட்டுவோம். நாள் வர இருக்கும், இவர் வேற சோறு எடுத்துக்கணுமா, இவர் வேற குழம்பு ஊற்றணுமா அப்படின்னு. அப்போ இருதயத்துல அவமதிக்கிறது ஒரு பலவீனம். அடுத்தது பாருங்க, 20ஆம் வசனம் வாசிங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதித்து திரும்பும் போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கயற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக நம்முடைய வஸ்திரங்களை முறித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார். அதாவது கேட்கிறான், இப்படி நம்ம பாஷையில சொன்னா இப்படி அவுத்து போட்டு ஆடுறிய, அதுவும் பொம்பளைங்கெல்லாம் பாக்குற மாதிரி ஆடுறிய, இதனால உனக்கு என்ன பெரிய பெருமை வந்துச்சு அப்படின்னு அவ கேட்கிறான். தன் கணவன் எதற்கு முன்னால் எதற்காக ஆடினான் என்பது அவளால புரிஞ்சிக்க முடியல. கடவுளுடைய பெட்டி எருசலேமுக்குள்ள வருகிறது, கடவுளுக்காக அவன் என்ன பண்றான். அதுக்கப்புறம் தாவீது எங்கன்னா நடனம் ஆடினான். தாவீது எங்கேயுமே நடனம் ஆடலாம், அவன் எப்போ பார்த்தாலும் போர் செய்கிறவனாக தான் இருந்தான். அந்த ஒரு சந்தர்ப்பத்துல நடனம் ஆடினான். அதுக்கு இந்த அம்மாக்கு என்ன வந்துருச்சு, அதுவும் கடவுளுக்காக செய்த அந்த காரியத்தை அவ என்ன பண்றா, இகழ்ந்து பேசுகிறார். நிறைய நேரம் நம்ம இப்படிதான் நம்முடைய பலவீனத்தை இப்படிதான் வெளிப்படுத்துறோம். நமக்குள்ள பலவீனம் இருக்குதுன்றது எப்படி தெரிகிறது, இப்படி கணவனை அவமதிப்பதனால அவர்கள் செய்கிற காரியங்களை, சில நல்ல காரியங்களை கூட அது நமக்கு ஒத்துக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு அவர்களை மட்டுப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தைய சொல்லும். இன்னைக்கு இந்த மீகாள் சரித்திரம் எழுதப்படாமையே போயிடும் இல்லையா. அவள் அந்த சாப்டரோட முடிஞ்சிச்சு. அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அதினா சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் எல்லை இல்லாதது. எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. எதற்காக செய்யறாங்க, ஒரு தப்பான காரியத்தை செய்தாங்க நம்ம கேட்கலாம், சொல்லலாம். ஆனா ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது, நன்மையான காரியத்தை செய்யும் பொழுது, கடவுளுக்கு உரிய காரியத்தை செய்யும் பொழுது அதை அவமதிக்கிறதும்
அதை குறித்து ஏளனமா எழுந்து பேசுறதும் நம்ம வாழ்க்கையில இருக்குமானா நாம மாம்சத்துல பலவீனமா இருக்கிறோன்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த பலவீனத்துல வெளியே வரும். அந்த பலவீனத்துல இருப்போமானால் அதற்குரிய தண்டனை அங்கே காத்திருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? அதிகமா பேசுறது தான் நம்முடைய சிறப்பு. பேசுறதுனாலதான் நடக்கும்ன்றதை நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக நம்ம விட்டு கொடுக்கணும். சங்கீதக்காரன் சொல்றான் 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல வாசிங்க. சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரிப்பாங்க. நம்ம தூங்கும் போது கடவுள் வந்து நம்ம இருதயத்தை விசாரிக்கிறான் பாருங்க. ராக்காலத்துல என்ன பண்றோம்? நம்ம தூங்குறோம். ஆனா நம்ம இருதயத்தை அவர் விசாரிக்கிறார். ராக்காலத்திலே அதை விசாரிக்க. தூங்கும் போது கூட நீ என்ன நினைக்கிற? தூங்கும் போது கூட என்ன நினைக்கிற அப்படின்னு அதை விசாரிக்கிறாராம். அப்புறம் என்னை புடமிட்டு பார்த்தோம் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம தான் செய்யணும். இந்த வாய் தான் எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா? வாய் தான் பெரிய பிரச்சனையே. அதுவும் பெண்களுக்கு பெரிய பிரச்சனை வாய் தான். அதனால வாய் மீறாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா? தீர்மானம் பண்ணினேன். ஒரு ராஜா, தாவீது ராஜா அதை செய்யறாரு. அப்ப நாம எவ்வளவு அதிகமா செய்யணும் இல்லையா? நம்ம கொஞ்சம் பேசாம இருந்தோம்னாக்கா, பேசாது இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். பேசாது இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான் வேதம் சொல்லுது. பேசாம இருந்தோம்னா நம்ம ரொம்ப படிச்சவங்க நினைச்சுக்கோங்க. ரொம்ப படிச்சவங்க பொழுது பேசாம இருக்கிறாங்க. ரொம்ப படிச்சவங்க ரொம்ப என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. ரொம்ப படிக்காதவங்கள அரைக்குடம் தழும்போன்னுவாங்க. நிறை குடம் தழும்பாங்க. அரைக்குடம் தான் கிடையாது. தடுக்கு புழுக்கு. நீங்க அந்த தவளை தூக்கிட்டு வந்தீங்கன்னா அது என்ன சொன்னோம்? தடுக்கு. ஆனா ஃபுல் தவளையில தண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா சத்தமே கேட்காது. அப்போ பேசாது இருந்தால் இந்த அம்மா ரொம்ப படிச்சிருக்காங்க போல இருக்குது, அதனாலதான் இவன் ரொம்ப பேசுறது இல்லை அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அது பைபிள வாசிக்கிறோம். அதனால பேச்சை குறித்து ரொம்ப கவனமா இருக்கும். சங்கீதம் 52ஆம் சங்கீதம் 1-4 வரைக்கும் வசனங்கள் இருக்குது. அதை நீங்க வீட்டுல வாசித்துக்குங்க. 4வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவங்களை புண்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை சில பேர் கேட்கும் போதே பேசும்போதே நாக்க புடிங்கன்னு இருக்குது. அவங்க பேசுற பேச்சை கேட்டா சொல்றாங்க இல்லையா? அப்போ சங்கரிக்கிற வார்த்தைகள், மற்றவர்களை கெடுக்கிற வார்த்தைகள், அதை நம்ம விரும்புறோம். நான் கேட்கறதுலயே அவங்க என்ன பண்ணணும்? அப்போ அது சங்கரிக்கிற வார்த்தைகள். அதை நீங்க விரும்புனீங்கன்னா அது உங்களுடைய பலவீனம். அது உங்களுடைய பலவீனம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால லோத்தின் மனைவி அப்படிதான் பேசினா இல்லையா? 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன பேசுறாவா? சாரி, லோத்தின் மனைவி இல்ல, சாரி, யோபின் மனைவி. யோபு 2ஆம் அதிகாரத்துக்கு வரலாமா? என்ன சொல்ற? யோபு. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறாயா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று பாருங்க. சங்கரிக்கும் வார்த்தை. லோத்தினுடைய மனைவிக்கு ஏதோ யோபுடைய மனைவிக்கு ஏதோ யோபு நிமித்தமா என்ன பண்ணாரு? ஆண்டவர் கிருபையா உயிரோட வச்சாரு. திரும்ப 10 புள்ள பேக்கிறதுக்கு அவருடைய திட்டம் இருந்ததுனால அவளை உயிரோட வச்சுட்டாரு. இல்லைன்னா அவ பேசின வார்த்தைக்கு நிச்சயம் ஒரு தண்டனை வந்திருக்கும். அப்ப பாருங்க, அவ என்ன சொல்றா? இன்னும் நீ உத்தமத்துல இருக்கிறியா? அதனால தேவனை தூஷித்து என்ன பண்ணா? போய் செத்து தொலை. நிறைய நேரம் அப்படி சொல்ற இல்லையா? நீ செத்தா நல்லா இருக்கும். நிறைய நேரம் நிறைய பிரச்சனை பண்ற கணவர்கள் இருக்கும்போது நம்ம அப்படித்தானே, தாலி அப்பதான் சாவனம் தெரியலையா இல்லையா? செத்து போனா நல்லா இருக்குங்க. எங்கன்னா போயிடு, நீ போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்க நல்லா இருப்போம், போயிடு. இதெல்லாம் சங்கரிக்கும் வார்த்தை.
அதனால இப்படி பேசுறது அந்த நேரத்துல உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும். ஆனா அந்த வார்த்தை வந்து சங்கரிக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது. சில பேர் அப்படி சொல்லிட்டதுனாலே போய் தற்கொலை பண்ணிக்கணும்னு இருக்கிறாங்க இல்லையா? என்னை செத்துருன்னு சொல்லிட்டாங்களே, நான் போய் சாவறேன். எங்கன்னா ஓடி விடுன்ட்டாங்களே, நான் போயிடுறேன். காணாம போயிடுறேன். இன்னைக்கு உலகத்துல அதெல்லாம் நடக்குது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அது நடக்குது என்றால் அது குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. எங்கன்னா போய் தொலைஞ்சிட்ட உடனே என்ன பண்றது? தேடி போய் எங்கேயோ போயிட்டாரு என் புள்ள காணும். அப்போ தொலை நீங்க தானே சொன்னீங்க, அதனால தொலைஞ்சிட்டாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இது நம்முடைய பலவீனம். 1 தீமோத்தேயு இது 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பவுல் எதை எழுதுறாரு பாருங்க. பெண்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. தீமோத்தேயு 5:13. அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாயும் வீண் அழுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். இதுதாங்க பெண்களை பத்தி எத்தனை பலவீனம் பாருங்க. முதலாவது அவங்க என்ன பண்ணுவாங்களா? சோம்பல் ஒரு பலவீனம். அடுத்தது வீடு வீடா போறது. கொஞ்ச நேரம் வீட்டுல இருக்கிறதே கிடையாது. வீடு வீடா போறது. இந்த வீட்டுக்கு போனோட அந்த வீட்டுக்கு போயிருக்காரு, அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காரு. நம்ம உங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னா, இல்ல வேலை இல்லை, எல்லாரும் ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அதனால வரதுக்குள்ள எல்லாரும் வீட்டையும் விசிட் பண்ணிடுறேன். எல்லார் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா போய் உட்காந்து அலப்புகிறவங்க வீண் வார்த்தைகளை பேச அலப்பது. அவங்க கதையை, இவங்க கதையை, அந்த வீட்டு கதை, இந்த வீட்டு கதை, அவள் மாதிரி மெல்றது, இந்த கதை, அந்த கதை, போன கதை, வந்த கதை அப்படின்னு எல்லா கதையும் பேசுறது. வீண் அலுவல்காரிகளா, வீணான அலுவல், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதெல்லாம் என்னதுங்க? தேவையில்லாத வேலை, தேவையில்லாம சுத்திட்டு வர்றது. இதுதான் அந்த பெண்கள் செய்யறாங்கன்னு பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. அவளை குறிச்சு நான் எச்சரிக்கை செய்யி அவளை திருத்துன்னு எழுதுறாரு. அப்ப இன்னைக்கு பெண்களுடைய பலவீனம் இதுதான். சோம்பலா இருக்கிறது. அவ்வளோ துணி இருக்கும், அது துவைக்கணும்னு அது நாளெல்லாம் துவைக்கணும், ஒரு வாரம் துவைக்கணும். நம்ம போன வாரமே சொல்ல துவைக்கணும், ஆமா துவைக்கணும். இவ்வளவு நாள் என்ன பண்ண? ஏன்னா வீண் அலுவல்காரிங்க. நான் அந்த வீட்டுக்கு போனேன், இந்த வீட்டுக்கு போனேன், இதுதான். அதனால இந்த காரியங்கள்லாம் நம்முடைய பலவீனம், நம்முடைய மாம்ச பலவீனங்களை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம ஆவிக்குரியவங்களை எப்படி நடக்க முடியும்? கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பழியை மற்றவர்கள் மீது நாம ஒத்துக்கிறதே கிடையாது. நாம் செய்த தப்பு நம்ம என்ன பண்றது? ஒத்துக்கிறது கிடையாது. ஏவாள் அந்த வேலையை செஞ்சா இல்லையா? என்ன சொல்றான்? ஏன் அந்த பழத்தை சாப்பிட்டேன்னா, பாம்பு சர்ப்பமானது சொன்னிச்சு, அதனால நான் என்ன பண்ணேன்? அதை சாப்பிட்டேன். ஏன் உனக்கு சொந்த புத்தி, சுய புத்தி எல்லாம் கிடையாதா? நீ யோசிக்கிறது இல்லையா? ஆண்டவர் சொன்னதை நினைக்கிறது இல்லையா? அவன் சொன்னான்னு சாப்பிட்டிய. அதனால உன் வாழ்க்கையில என்ன பண்ண? பிள்ளை பேர் பண்ணும்போது ஏகப்பட்ட பிள்ளை பெறுவான். அவளுக்கு மாத்திரமா வந்துச்சு. யாரும் எனக்கு கர்ப்ப வேதனையே இல்லாம நான் பிள்ளை பெத்தன்றவங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ரேஷன் பண்ணாத விட அது போறதுக்கு முன்னால ஒரு வயிற்று வலி வந்து அதை இப்ப என்ன பண்றாங்க? ஆப்ரேஷன் முன்னால கொஞ்சம் நார்மல் டெலிவரி ஆகலாமான்னு என்ன பண்றாங்க? அதை பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. அந்த வெயிட் பண்ற அளவுக்கு என்ன ஆகுது? வலிக்குதா இல்லையா? அப்போ பாருங்க, இது யாரால வந்தது? யாரால வந்தது? பழிய தூக்கி நான் தான் ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் மறந்துட்டேன், நான் அதை கீழ்ப்படியாம போயிட்டேன், தயவு செய்து நான் தான் சாப்பிட்டுட்டேன் சொல்லியிருந்தா கூட ஆண்டவர் கொஞ்சம் இறங்கி இருப்பாரு. ஆனா ஒரேடே தூக்கி யார் மேல போட்டாச்சு? அற்பமானது என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன். அப்போ பழிய மற்றவங்க மேல போடுறது கூட மாம்ச பலவீனம். தப்பு நீங்க செஞ்சிட்டீங்களா? ஒத்துக்குங்க.
ஆமா, நான் தான் செஞ்சுட்டேன். நான் தான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். நான் தான் போய் சொல்லிட்டேன். நீ தானே சொன்ன. யார் சொல்லாம இது தெரியும் உங்களுக்கு? நீ சொன்னியா? நான் ஏன் சொல்றேன்? நான் வீட்டை விட்டே போல அப்படின்லாம் சொல்லி தப்பிச்சுக்க பார்க்கறேன். பழிய மற்றவங்க மேல போடுறது ஒரு பெரிய பாவம். நகோமி இதான் செய்யறான். அவ பழிய ஆண்டவர் மேலேயே போட்டுறான். ஆண்டவர் மேலே இவ பண்ண தப்பு. பஞ்ச காலம் வந்துருச்சு பெத்லகேம்ல. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. அப்பத்தின் வீடு பெத்லகேம். கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம். ஆனா எல்லா கர்த்தருடைய பிள்ளைங்களும் அங்கதான் இருந்தாங்க. ஆனா இந்த எலிமலேக்கும் நகோமிய மாத்திரம் தான் எங்க போனாங்க? மோவாபுக்கு பிழைக்க போனாங்க. மோவாப்ல நல்ல பஞ்சம் இல்லை, சாப்பாடு கிடைக்குது, அங்க போனாங்க. அந்த இடத்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு போனதே ரொம்ப தப்பு. இவங்க தப்பு தான். அவங்க போனதுனால அவங்க ரொம்ப நல்லா இருந்தாங்களானாக்கா கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரு. அப்புறமா பிள்ளைங்க செத்துட்டாங்க. 2 பேரும் செத்துட்டாங்க. அவ பாருங்க, அவள் தனித்தவளானால் தனிமை வந்துருச்சு. இந்த தனிமைக்கு காரணம் யாரு? அவளும் அவளுடைய கணவர், அவள் குடும்பம் தான். அவங்க எடுத்த முடிவு. சில நேரம் நாம எடுத்த முடிவுகள்னால தான் சில பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டி வரும். ஆனா பழியை யார்கிட்ட போட்டுறது? யார் மேலதான் போட்டுறது? அவங்க தான் சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்க. இவ ரொம்ப சூப்பர் என்னன்னாக்கா, ஆண்டவர் மேலேயே பழி போட்டுட்டா. ரூத் 1 அதிகாரம் 20-21 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யாருங்க கசப்பை கொடுத்தது? இந்த கசப்புக்கு யார் காரணம்? அவங்க எடுத்த முடிவு, அவங்க குடும்பம் எடுத்த முடிவு. ஒருவேளை அவளும் அவங்க கணவனை எடுத்த முடிவு. ஒழுங்கா இங்கேயே இருக்கலாம், கஞ்சி தண்ணியை குடிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு இவனா சொல்லணும். இல்ல சில நேரங்கள மனைவிங்க கணவன் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு. லோத்து மனைவி கூட அப்படித்தான். கணவன் நம்ம அங்க போயிடலாம், அந்த அங்க செழிப்பான இடத்துக்கிடும் போது, ஏன்னாங்க நம்ம ஆபிரகாம் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறாரு, அவர் கூடவே இருக்கலாம் அவங்க மனைவி சொல்லியிருக்கலாம் இல்ல. அவளும் சேர்ந்து மூட்டை கட்டிக்கிட்டு போனான். அதே போல இங்க நகோமி சொல்லியிருக்கலாம் இல்ல, ஏன்னா நீங்க வேணா போங்க, அரேபியாவுக்கு போய் சம்பாதிச்சு அனுப்புறாங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, மோவாப்ல போய் சம்பாதிச்சு என்ன பண்ணுங்க அனுப்புங்க. இப்ப நிறைய பேர் அப்படித்தானே, இங்க வேலை கிடைக்கலனாக்கா மதுரைக்கெல்லாம் போய் என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க, அங்க என்ன பண்றாங்க, காசு அனுப்புறாங்க. அந்த மாதிரி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல. இவ்வளவு மூட்டை கட்டிங்கன்னு என்ன பண்ணா, நாங்க போய் பாரு சூப்பரா, நீங்க எல்லாம் இங்கே இருந்து சாவுங்க பசியில இருந்து போனா. கட்சியில கர்த்தர் அந்த ஜனங்களை என்ன பண்ணாரு, சந்தித்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த பஞ்சாபெல்லாம் நீங்குச்சு. ஆனா இவங்க அங்க போய் எல்லாத்தையும் இழந்துட்டு, குடும்பத்தை இழந்துட்டு, பிள்ளைகளை இழந்துட்டு, வாழ்க்கையை இழந்துட்டு அவன் திரும்பி வரான். அவன் சொல்ற வார்த்தை என்னன்னாக்கா, சர்வ வல்லவர் எனக்கு இந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, கர்த்தர் என்னை எப்படி வந்து என்ன திரும்பி வர பண்ணாரா? வெறுமையா திரும்பி வர. யார் வெறுமையா போனதுக்கு காரணம்? அவங்கதான். ஆனா பழி யார் மேல சொல்லுவாங்க? பாவம் ஒரு இடம், ஒரு இடம். பழிய தூக்கி யார் மேல? ஆண்டவர் மேலே பழி சொல்றா பாருங்க. வாசிமா பாருங்க. கர்த்தர் என்னை சீர்படுத்தி, என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானியே சொல்றா பாருங்க. கசப்ப கட்டளை இட்டாரு, எனக்கு வெறுமையாக்கிட்டாரு, என்னை கிளேசப்படுத்திட்டாரு, என்னை சிறுமப்படுத்திட்டாரு. 4 புகார் ஆண்டவர் மேல. இதுவரைக்கும் யாரும் ஆண்டவர் மேல இவ்வளவு புகார் சொன்னிருப்பாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஆதாமையாவால கூட அமைதியா போயிட்டாங்க, ஒன்னும் சொல்லாங்க வல்லம. ஆனா இந்த நகோமி மாத்திரம் அவ ஆண்டவர் மேல பழிய சொல்றாங்க. நீங்க நிறைய காரியங்களை நாம செஞ்சுட்டு அதை தூக்கி யார் மேலையாவது போட்டுரும், குற்றம் சாட்டுறோம். நம்முடைய ஆசீர்வாதத்து குறைவுக்கு காரணம் அவங்கதான். அவங்க வச்சுட்டாங்க, எனக்கு இவங்க வச்சுட்டாங்க, இல்ல இவங்க சொன்னதுனால்தான் எனக்கு அந்த வேலை கிடைக்காம போயிடுச்சு, இவங்க சொன்னதுனால்தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா ஆண்டவர் மேல சொல்றோம், ஆண்டவர் தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஆண்டவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் யாரையும் தீமை செய்து சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன். இவங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம போனதுனால இவங்க வாழ்க்கையில பெரிய
தனிமை, கசப்பு எல்லாம் வந்துருச்சு. ஆனா அதை யார் கொடுத்ததுன்றாங்க? ஆண்டவர். இன்னைக்கு கூட பெண்களாகி நாம அப்படித்தான் இருக்கோம். நாம செய்யற தவிர நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. வேற யாருன்னா அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இது நம்முடைய பலவீனம், இது நம்முடைய பலவீனம். அப்ப இந்த பலவீனத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த பலவீனங்களுக்காக தான் இயேசு சிலுவையிலே அவர் பலவீனராய் மரித்தார். அவர் பலமுள்ளவர் தான், ஆனால் அவர் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் சிலுவையில் அறையப்பட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். கொரிந்தியர்ல நம்ம திருப்பிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கலாம். வாசிங்க. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தோம் உங்களிடமாய் விளங்கின தேவனுடைய வல்லமையினால் அவரோட கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர். போதுமா? அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்போ அவருடைய மாம்சத்திலே நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவரை பலவீனப்படுத்தியது. ஆகவே சிலுவையில அறையப்படும் பொழுது அவர் பலவீனத்தால் சிலுவையில அறையப்பட. யாருடைய பலவீனங்கள்? உன்னுடைய, என்னுடைய, நம்முடைய மாம்ச பலவீனத்தினாலே அவர் தன்னுடைய மாம்சத்திலே அதை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில அறையப்பட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய வல்லமையினாலே எப்படி இருக்கிறாரா? அப்போ நாமும் கூட தேவனுடைய வல்லமையினாலே அவரோடு கூட. ஆகவே மாம்சத்தின்படி, மாம்ச பலவீனத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போயிருந்தாலும், பின்வாங்கி போயிருந்தாலும், எந்த ஆக்கினைக்குரியவர்களாக நாம் காணப்பட்டாலும், இன்றைக்கு உங்க மாம்ச பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவை போல நீங்க என்ன பண்ணணும்? சிலுவையில. அததான் கலாத்தியர்ல சொல்லும் பொழுது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நிறைய மாம்சத்துல ஆசைகள் வருது. பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசைகள். அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும் அப்படின்லாம் சில ஆசைகள் நமக்கு வருது. நமக்கு அது ஆண்டவர் வைத்திருந்தால் அதை கட்டாயம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். ஆனா நமக்கு இல்லாத காரியங்களை பிறரிடத்துல பார்க்கும் பொழுது, அதனால்தான் ஒரு கட்டளையை கொடுத்துட்டார்கள், பின்னும் பிறனுக்குண்டான யாதொன்றையும். அப்போ மற்றவர்களுக்குரிய காரியங்களை, மற்ற காரியங்களை பார்த்து பார்த்து உலக காரியங்களை, உலக ஆசைகளை, உலக காரியங்களை இச்சித்து ஆசைப்பட்டு, பண ஆசையினால, பொருள் ஆசையினால நாம் நம்முடைய மாம்சத்துக்கு ஆசைகளினாலே நிரம்பும் பொழுது அதனாலே ஒரு பெரிய தண்டனை தான் இருக்கிறது என்று மறந்துவிடலாம். அனனியா சப்பியாரால் கதையில் அதெல்லாம் நடந்தது. அவன் நல்ல விசுவாசிகள் தான், ஆனா அவர்களுக்குள்ளே அந்த ஆசை இருந்தது. மாம்சம் அவர்களுக்குள்ளே ஆசையை தூண்டி விட்டது. ஆகவே அவர்கள் பணத்தை இச்சித்து என்ன பண்ணாங்க? மறைத்து வைத்தார்கள். ஆகவே அவர்களுக்கு மரணம் நேரிட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்களுக்கு என்ன நேரிட்டது? மரணம் நேரிட்டது. ஆகவே அந்த மரணத்தின் நிமித்தமாய் அங்கு ஒரு பெரிய கலக்கம், ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நமக்குள்ள இந்த மாதிரி மாம்ச பலவீனங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது உண்மை. நம்ம இன்னைக்கு யாருமே இதுல நீங்க சொன்னதுல ஒண்ணு கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்க என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. சரியா? ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகவே அதை விசுவாசியுங்கள். இன்னைக்கு அந்த உங்ககிட்ட இருக்கிற பலவீனங்களை எல்லாம் எங்க அறையணும்? சிலுவையில் அறையும். சிலுவையில் அறையும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை அவர் தேவனுடைய வல்லமையினாலே உங்களை பிழைக்க வைப்பார். நீங்கள் இயேசுவை போல, அவர் உயிர்த்தெழுந்தது போல நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த உலகத்துல வாழுகிறவரை மாம்ச பலவீனத்துக்கு நாம் மரித்து தேவனுடைய வல்லமையினாலே நம்ம எப்படி இருப்போம்? இந்த சிலுவை அதை தான் நமக்கு போதிக்கிறது. நாம் அதற்கு நம்மை ஒப்புக்கொள்கிறோம்.